இன்றைக்கி ஆரம்போல் பீச்சில் இருக்கோம். நேற்று மத்தியானம் வந்துட்டு டயர்டு ட்ராவலாக தூங்கியாச்சு. அப்புறம் நைட்டு எழுந்திரிச்சு இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். இங்கே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 11-12 மணி வரைக்கும் பாடிஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஆரம்போல் பீச், நான் இதுக்கு முன்னாடி அந்த கேலங்கட் பீச்சு, அங்கே பாகா பீச் வழியாக தான் வந்தேன். அங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து இந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்களாம் யாரும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் வந்து வந்தால் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த ஆரம்போல் பீச், அதுதான் இந்த பீச் தான். காலையிலே இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு மணி இப்போ கரெக்டாக 6:30 ஆச்சு. போயிட்டு இந்த சைடு இருக்குல்ல, இது வழியாக தான் போனோம். அந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து அது உள்ள அந்த ரசன் லேக் இருக்குது அப்படின்னாங்க, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த ஸ்வீட் வாட்டர் லேக் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து உள்ள சந்தம் வந்து நிறைய போகுது, சரியாக வழியும் தெரிய மாட்டேங்குது. இது வழி எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோவாக பின் பண்ணுறேன், பார்த்துக்கிங்க வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இதில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு கட் ஆகும், அதெல்லாம் விட்டு அங்கேயே இருக்குது ஸ்வீட் வாட்டர் லேக். இதில் போனால் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். இங்கே முன்னாடி போயிட்டுருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து வழி காட்டுற சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இந்த நீங்கள் ஆரம்போல் பீச்சில் ஒரு மலையை பார்ப்பீங்க, மலையை தாண்டி அந்த போனால் தான் வந்து ஸ்வீட் வாட்டர் லேக் வரும். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த இதுக்கிட்ட அந்த ராக் இதுதான். காலையில் நேரம் ஆனதுனால இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் கடையை திறக்கிறாங்க. ஆனால் நைட் ஃபுல்லாக இங்கே இது போயிட்டுருக்கறதுனால. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா இது ஆரம்போலில் இருக்க ஒரு ப்ரைவேட் பீச். இது மனுஷன் சல்லுன்னு போயிடுற அப்படி. இங்கேயுமே வந்து இந்த பீச்சில் பெருசாக ஆளுகள்லாம் யாரும் வர மாட்டாங்க, மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரே வழி தான். நீங்கள் அந்த இடத்துல ஒரு இது எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அது காட்டுறேன், அதில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். வந்தீங்கன்னா இந்த இடத்துல முடியும். இங்கேருந்து அப்படியே அந்த பீச்சுக்கு போயிடும். இங்கே வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது. இதில் ஏறணும். செருப்பு இங்கெல்லாம் வரும்போது நல்லா செருப்பாகவே போட்டோம், ரொம்ப வழுக்கு கரும். வந்தாச்சு. அவர் இங்கே தான் இருக்குது, போய்க்கிங்க அப்படின்றாரு. இதுதான் நான் சொன்னேன்ல அந்த ஸ்வீட் வாட்டர் லேக், அது பக்கத்தில் இருக்குது பீச்சு. இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான பீச்சு, பெருசாக அந்த க்ரௌடெல்லாம் இருக்காது. இங்கே மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அதான் பீச் இங்கே இருக்கா, பீச்சு பக்கத்துலேயே ஒரு லேக்கு, இதுதான் ஸ்வீட் வாட்டர் லேக். இந்த வழியாக தான் ஸ்வீட் வாட்டர் லேக் போனோம். போகிற வழியில் இங்கே வந்து இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றனால உள்ளுக்குள்ளே அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுட்டு ஆல்கஹால் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதாமா. அப்படி ஏதாவது எங்கள் பாட்டில் அந்த மாதிரி எதாவது பார்த்தாலும் 1500 ஃபைன் போடுவாங்களாமா. இங்கே வந்து ஒரு பெட் எடுத்தீங்க அப்படின்னா சம் 100 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை இங்கே ஃபுட் வாங்கினா ஃப்ரீயாக இருந்துக்கலாமா
அப்படி தான் நினைக்கிறீங்க. ஃபுட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்துக்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த இடம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 மணி மேலே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக க்ரௌடாக இப்படி தான் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்வீட் வாட்டர் லேக்கு, அங்கேருந்து ஒரு 10-15 மீட்டர் போனால் அந்த பனியன் ட்ரீ போயிடலாம் அப்படின்னாங்க. அங்கே இவர்கிட்ட கேட்டால் வந்து அங்கெல்லாம் ஆள் யாரும் இல்லை அப்படின்றாரு. பார்ப்போம் உள்ளே போயிட்டு ஆள் இருக்காங்களா அப்படின்னு. நம்ம வந்தோம் இல்லையா அந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கு, அதுக்குள்ளேயே தான் வரணும். இந்த வழியாக தான் உள்ளே போகணும் அப்படின்னாங்க. போகிற வழியில் நோ என்ட்ரி வேறு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அவ்வளோ ஒரு 10-15 நிமிஷம் வாக் தான். இதுதான் கரெக்டாக உள்ளே போகிற இடம். ரொம்ப டென்ஸாக போகுது. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மலைக்கு மேலே தான் ஏறிட்டுருக்கோம். அந்த மலைக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்புறம் இங்கே பக்கத்தில் ஏதோ பேராக்ளைடிங்லாம் பண்ணுறாங்க. பேராக்ளைடிங் பண்ணுற ஸ்பாட்டும் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பெயின்லாம் தெரில. இன்கேஸ் நமக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா போய் பார்ப்போம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து அது ஏதோ மூஞ்சிக்கு போடுறாங்க, ஏதோ கஸ்தூரி மெஹந்தி அப்படின்றாங்க. அது வந்து இங்கே இயற்கை கிடைக்கிது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, அதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஆரம்பல் பீச். ஆரம்பல் பீச்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். நான் உங்களுக்கு அங்கே எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் கோவா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பார்ட்டி, பீச்சு, ஃபாரினர்ஸ் இப்படி தான் மோஸ்ட்லி பசங்களாம் நினச்சிட்டு வராங்க. அதை தவிர இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடம் தான் இந்த ட்ரெக் இப்போ நம்ம பண்ணி போயிட்டுருக்கோம் இல்லையா. இது இல்லாமல் அங்கே எதுவும் ஃபால் மாதிரி இருக்குது. வர வழி பார்ப்போம். கம் இன் டேக் அவுட் த ட்ராஷ். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு இடம். அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை பீச்சு, ஹனிமூன் பீச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பலில் அந்த பீச்சுக்கே போக முடியும். ஆனால் ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த ட்ரெக்கிங்கே பார்த்திங்கன்னா நியர்லி 1 hour ட்ரெக்காக இருக்கும். அங்கே தான் வந்து ஒரு நாள் நைட் கேம்பிங் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கு, அதோட கனெக்ஷன் இது தான். சூப்பராக இடம். அங்கே தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் வந்து அந்த இதில் ஏதோ சொரணி அங்கே உங்களுக்கு தெரியுதா அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேருந்தோ சொரண்டா அந்த கேப்பில் வேறு உள்ளே போய் பார்ப்போம். தண்ணி வேறு நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்காங்களா, அதான் வந்து இந்த கஸ்தூரி பிடிக்கிறாங்க. இங்கே சுரண்டி எடுத்துருக்காங்க தெரியுதா. எதுவும் ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வரல, ஆனால் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குது. இதை எடுத்து வந்து உடம்புல தேய்ச்சிக்கிட்டால் ஸ்கின்னுக்கு ஒரு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தேய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் அங்கெல்லாம் குளிக்கிறதோட உள்ளுக்குள்ள வந்து இங்கெல்லாம் குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி இப்படி கிளியராக. கோவா வந்துட்டு பீச்சு, பப்பு இப்படி மட்டும் போகாமல் இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவன் நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா இங்கே கேம்பிங்கே பண்ணலாம். நான் இங்கே பக்கத்தில் ஏதாவது கேம்ப் பண்ணுற மாதிரி டென்ட்டு போடுற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த பனியன் ட்ரீ அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதோட ரோடு கட் ஆகுது. இதுக்குள்ளே போய் இது போகணும். இதுக்கப்புறம் போகிறக்கு வழி இருக்கா என்னென்னு ஒன்றும் புரியலையே. ஓகே, இங்கே குறி போட்டிருக்காங்களா, இதுலேருந்து அப்படி போனால் அங்கே ஒரு வழி போதும், அது வழியாக தான் போனோம். இப்போ தான் இங்கே ஒரு மீன் ஒன்று பார்த்தேன்.
இங்கேருந்து பக்கம் தான் சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருக்கேன், இன்னும் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அம்புக்குறியெலாம் போட்டு வச்சுருக்காங்க எப்படி போகணும் அப்படின்னு. ஆரம்பல் பீச் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு வழியாக அந்த பனியன் ட்ரீ அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த ரஷ்யன் வில்லேஜுக்கு போயிடலாம். அந்த ரஷ்யன் வில்லேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். அங்கே போட்டிருக்காங்களா 300 மீட்டர்னு. இது வந்து நான் போகிறப்ப மிஸ் ஆகி அந்த வழியாக போனாலும் போயிடுவேன், ஏன்னா இது ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க தெரியாது. ஆனால் போகிற வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி மண் பாதை இருக்குது, பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். இந்த இங்கேருந்து அந்த பனியன் ட்ரீ அப்படின்ற இடத்துக்கு போனோம். இன்னும் 300 மீட்டர் இருக்குது. அந்த 300 மீட்டர் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் ஏறுது. 300 மீட்டர் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அங்கேருந்து அந்த ரஷ்யன் வில்லேஜ் அந்த இடத்துக்கு போயிடலாம். யூடியூப்பில் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சுருந்தாங்க அந்த வீடியோக்கு. நம்ம ஊர்லலாம் யாரும் போடல, ஆனால் ஹிந்திக்காரங்களாம் நிறைய போட்டு ஹைப் ஏற்றி வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு. அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். வேறு பாம்பு புத்து இந்த ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்துக்குங்க. எதுக்கு இத்தனை டைம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த இடம் அப்படி தான் இருக்குது. முன்ன மாதிரி கோவாவுக்கு ஃபாரினர்ஸ் வர்றது அப்படிலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருந்தேன், 2014. அப்போல்லாம் எந்த பீச்சுக்கு போனாலும் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இப்போ அப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லா இடத்துக்குமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு சில பீச்சஸில் மட்டும்தான் இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆரம்பல் பீச். பனியன் ட்ரீ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே என்னென்னா, இங்கே இப்போதைக்கு யாரும் ஃபாரினர்ஸ் இல்லை, இங்கே இருக்க லோக்கல்ஸ் மட்டும்தான், லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா தான் இங்கே அதிகமாக ஃபாரினர்ஸ் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம கீழே இறங்குறப்ப ஒருத்தர் சொன்னார், இங்கெல்லாம் ஆள் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு. இங்கே இருக்கவங்கள்ட்ட இந்த இடத்துல இருக்கவங்கள்ட்ட விசாரித்தப்பையும் நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஆள் இருப்பாங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். அந்த வீடியோஸோட ஒரு சில இதெல்லாம் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள்.